வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் கேலக்ஸி Z Fold 5 அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபுள் டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றதுக்கு தெரியல. ஸோ புது ஹிஞ்சி இருக்கு, மற்ற எல்லா ஸ்பெக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்னாப்டிராகன் ஏஜென்ட் 2 அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அதே ஃபோன் தான். அதே ஃபோன் தான் இருக்கு. இது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டிஃபரன்ஸ். நம்ம கிட்ட இருக்கிறது 12GB 256GB மாடலு, அதான ஸ்டார்டிங் மாடல். 512GB மாடல் இருக்கு, 1TB மாடல் கூட இருக்கு. ஸோ ஆக்சுவலாக 1,85,000 இவங்க போட்டிருக்கிறது வந்து 1,60,000, 1,15,999 இதோட பிரைசிங் போட்டிருக்கு. 5,000 கம்மியாக வைக்கிறாங்க, அவ்வளோதான். 5,000 அவ்வளோதான். 1,65,000, அதுக்கப்புறம் 1,80,000 1TBக்கு வந்து யாராவது வாங்குவாங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். இந்தியன் சிம் கார்டு ஒன்லி, அதுதான் எல்லா இடத்துலயும் போட்டு லிமிடேஷன் இருக்கு. இது மேனுஃபேக்சர் இன் இந்தியா, அது வேற இருக்கு. அது போட்டிருக்கு மேட் இன் இந்தியா, ரெண்டுமே போட்டிருக்கு. ஸோ Z Fold 5 Flip 5 ரெண்டுமே. இதுக்கு முன்னாடி கொரியால தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வியட்நாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து மேட் இன் இந்தியா. சரி, ஃபோல்டிங் இருக்கு, பாக்ஸ்ல எதுவும் இருக்காது, சிம் செக்டர் டூல் இருக்கும், சார்ஜர்லாம் எதிர்பார்க்காது, கேபிள் இருக்காது, அவ்வளவுதான். சிமிட்ரூல் கேபிள் சார் வேல்யூ 1.085, இதுதான் மேக்ஸிமம் சார் வேல்யூ. பரவாயில்ல, அதே மாதிரி தான் இருக்கு. அதை எடு, ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எது 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 இது ஃபோல்டா, இது ஃபோல்ட் 4ஆ, இது ஃபோல்ட் 5ஆ? ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, வேற கலர்ல இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ Gorilla Glass Victus 2 வந்து இப்போ அவுட்டர் ஸ்க்ரீன்ல வந்து போட்டாங்க. ஸோ இங்கேயும் Gorilla Glass Victus 2 இருக்கு, இங்கேயும் Gorilla Glass Victus 2 இருக்கு. மற்றபடி எல்லாம் அதே கிளாசி ஃப்ரேம் தான், அதே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இந்த வாட்டி மூட்னா இது இல்ல, கேப் இல்ல, அதுதான் மெயின் அப்டேட். ரொம்ப சின்ன கேப் இருக்கு, அது பண்றதுக்கு ஆக்சுவலி கஷ்டம் தான். ஏன்னா இன்ஜினியரிங் ரொம்ப அதுல பார்த்தா அது ஸ்ட்ரைட்டாவே இருக்காது, அது கொஞ்சம் ரைஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ இதுல வந்து சுத்தமா கேப்பே இல்ல. இன்னும் IPX8 ரேட்டிங் தான் இருக்கு, அதே தான் இருக்கு. சோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான், டஸ்ட் எல்லாம் இல்ல கூடாது. சோ அதுலயே வந்து வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு பீச்ல எடுக்காத, அவ்வளவுதான், போடாதீங்கன்ட்டு. சோ அங்க நம்ம தனியா செல் பண்றாங்க. அவங்களோட ஸ்லிம் பென் கேஸ் அப்படின்ட்டு ஒரு தனியா ஒரு கேஸ் இருக்கு. சோ இது கேஸ்லயே வந்து அந்த S Pen வரும். சோ இது இந்தியாவில வந்து 8,000 rupeesக்கு வந்து செல் பண்றாங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இது லிங்க் இருக்கு. சோ இதுலயே வந்து S Pen இருக்கு, ஸ்லைட் டு பாப் S Pen அப்படின்னு தான் அதுல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி ஸ்லைட் பண்ணால் அவ்வளோதான், பாப்பா வந்துடும். ஸோ இது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்லிம்மாகவும் இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டு, ஸ்லிம்மு இதெல்லாமே இருக்குது. போன ஜென்ரேஷன்னா Fold 4ஓடது, Fold 3 Fold 4ஓட பென் இது வரைக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா Fold 3லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட அது சேமாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. போன ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு அப்கிரேடே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இன்னும் S23 பென்னோட S23 அல்ட்ராவோட பென் யூஸ் பண்ண முடியாது, இது இல்லை. டிஸ்பிளே அந்த கர்வ், இந்த டிஸ்பிளே சாஃப்ட் டிஸ்பிளே இல்லை, அந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேனால அந்த பென்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதுலேயே வந்து வார்னிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணலாம். நம்ம எப்படி இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணும்போது செக் பண்ணலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. எப்பயும் போல தான் ப்ரீலோட் ஆப்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்கும், அப்புறமா கொஞ்சம் ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான். ஸோ டியூவல் பேனல், ஸோ பெரிய டிஸ்பிளேனால வந்து டியூவல் பேனல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நேவிகேஷன் பார், நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற இந்த பார் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடாப்டிவில் தான் இருக்குது. ஸோ 120 Hz அடாப்டிவ் ஸ்க்ரீன் தான் இருக்குது. வேணுன்னா வந்து ஸ்டாண்டர்டில் மாற்றிக்கலாம். ஸோ Android 13 செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஃப்ளாக்ஷிப், அதனால 4 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 5 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கிடைக்கும். செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்கே இருக்குது, இதுவே காட்டுது எங்கே வைக்கணும்னு. ஓகே, டன். செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ H1 நல்லா காக்குது. ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சரில் வந்து இந்த S Pen இதெல்லாம் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஸோ சைட் பட்டனு S Pen வந்து இப்போ யூஸ் பண்ணால் இங்கே வந்து அப்படியே காட்டும். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வியூ இதெல்லாம் வந்து இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ மல்டி விண்டோ, எல்லா ஆப்ஸுக்கும் வந்து மல்டி விண்டோ சப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து லேப்ஸில் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியா ஓப்பன் பண்ணால் 12GB RAM
12GB வந்து 10.9GB இருக்குது, அதில் ஃப்ரீ வந்து 5.3GB இருக்குது. 2GB 222GB இருக்குது, அதில் ஃப்ரீ வந்து 214GB இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி அந்த ஓவர் கிளாக் 3.36 GHz அந்த ஓவர் கிளாக் இது இருக்குது. ஸோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் ஸோ வேரியபிள் ரெஃப்ரெஷ் தான் இருக்குது. 10லேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 120 வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவாகும். HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது, வைட் ஒன் N1 சப்போர்ட்டும் இருக்குது. மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி ரா சப்போர்ட் இருக்குது. சென்சார்ஸ் எல்லா சென்சர்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ரெஷர் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சர்ஸுமே இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்க்ரீன்லேயும் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஃபோன் மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஃபோன் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டர் ஸ்க்ரீனில். HDR வீடியோ கண்டிப்பாக 8 Gen 2 2160p வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிளாக் பாஸ் வரும். ஸோ இங்கேயும் வந்து பிளாக் பாஸ் வரும், ஆனால் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் கட் ஆகும். ஸோ அவுட் சைடு ஸ்க்ரீன்லேயும் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைட் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பிளாக் பார் வரும், ஆனால் ஜூம் டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1750 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து இந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 30% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ டாப்பில் ஒரு ஸ்பீக்கர், பாட்டம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பயங்கரமாக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. டால்பி அட்மாஸும் இருக்குது. டால்பி அட்மாஸ் இப்போ ஆன் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு குவாலிட்டி. கேமரா, ஸோ கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மெயின் கேமரா, அந்த அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ கேமரா கூட இருக்குது. அப் டு 30x வரைக்கும் ஜூம் போகும். ஸோ அது அப்படியே ரியர் கவர் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ வந்து அப்படியே ஆன் பண்ணால் கவர் ஸ்க்ரீனில் வந்து அப்படியே தெரியும். ஸோ இதுலேயே வந்து அப்படியே ப்ரிவ்யூ மாதிரி தெரியும். ஸோ இதுலேயே எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஆப்ஷனில் எக்கச்சக்க எக்ஸ்பர்ட்ரா, நைட் மோட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ கூட இருக்குது. போர்ட்ரேட் வீடியோவில் வந்து இப்போது ஃபுல் HD அல்ட்ரா HD சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு அந்த அவுட்டர் ஸ்க்ரீனில் அதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3x வரைக்கும் அந்த போர்ட்ரேட்டில் ஜூம் ஆப்ஷனும் இருக்குது போர்ட்ரேட் வீடியோவில். ஸோ நார்மல் வீடியோ 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து FHD 60 fps தான். இந்த 4MP கேமரானால இவ்வளோ தான் லிமிட் இருக்குது. ஸோ இதில் வந்து அல்ட்ரா HD 60 fps வரைக்கும் இந்த அவுட்டர் கேமராவில் சப்போர்ட் இருக்குது 10MP கேமரானால. ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. போர்ட்ரேட் வீடியோ 4K போர்ட்ரேட் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ரியர் கேமரா தான் ஷூட் பண்ணுறோம். அந்த ப்ரிவ்யூ வந்து ஆன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே எஃபெக்ட்ஸும் அப்படியே மாற்றலாம். ஸோ லைவாக வந்து எஃபெக்ட்ஸ் பரவாயில்லையே, சேஞ்ச் ஆகுது. கட் அவுட்லாம் நல்லாயிருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குது. 4K ஆப்ஷன் எல்லாமே கொடுத்து ப்ரிவ்யூவும் கொடுத்து, ஸோ ஒரு vlog கேமரா மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேமிங் வீடியோ போடல, ஏன்னா ஆல்ரெடி வந்து Z Flip அதோட கேமிங் வீடியோ போட்டாச்சு. வந்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 5ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் CSN. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.